எத்தனையோ இடத்துல ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாமோ அற்புதம் செய்தவர். தாம் சொந்த இடத்துல வந்த போது செய்ய முடியவில்லை. இங்க செய்ய முடியாதது அவருடைய வல்லமை குறைந்தது என்ற அர்த்தம் அல்ல, அவர்களுடைய கிரியை நிமித்தமாய். அன்பு தேவ ஜனமே, அவர் வந்து ரட்சிக்க வல்லவர். எந்த பிரச்சனையாலும் ரட்சிப்பார், எத்தனை வருஷமானாலும் ரட்சிப்பார். ஆனால் அவர் வரும்போது நான் எப்படி இருக்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமே, என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன், என் ஆண்டவர் மேல நான் என்ன ஃபெய்த்தில் இருக்கிறேன், என் ஆண்டவர் வந்து செய்யும் போது நான் அவருடைய வல்லமை எப்படி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, மோசே ஆண்டவர் 80 வயதுல வந்து தெரிந்தெடுக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் முச்செடியில் எழுந்தருளி 3-4 அதிகாரங்கள்ல அவன் கூடவே பேசிட்டு இருக்கிறார். அவ்வளவு பேசுறார், அவ்வளவு காரியத்தை பேசுறார். நான் உன்னை அனுப்புறேன் மோசே, நான் உன்னை கொண்டு மீட்பேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மோசே சொல்லிட்டு இருக்க, ஆண்டவரை என்னால போக முடியாது, நான் இதற்கு எம்மாத்திரம் சொல்லி என்னெல்லாமோ ரீசன் வச்ச பிறகு கூட 4வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து இன்னைக்கு படிச்சீங்கன்னா தெரியும், அற்புதத்தை செய்து காண்பிக்கிறார். கோல்ல அற்புதம் நடக்குது, கையில அற்புதம் நடக்குது. இப்பொழுது மோசே சொல்லுகிற வார்த்தை 10வது வசனத்தை வாசியுங்கள், 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயனும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? இந்த காரியங்கள்லாம் சொல்லும் போது ஆண்டவர் கோபப்படல, சொல்லிட்டு இருக்கிறார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன்றார். அவன் பலவீனத்தில் அவர் சொல்றார், என் பலன் உன்னில் பூர்ணமா விளங்குன்றார். ஆமென். அவன் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், நான் உனக்கு செய்கிறேன். இப்பொழுது மோசேக்கு சூழ்நிலை என்பது ஒரு விஷயம் கிடையாது. ஆண்டவர் பார்வைக்கு அவன் பலவீன திக்குவாயனா இருக்கட்டும், அது பரவாயில்ல. மோசே, நீ எகிப்துக்கு முன்பாக போய் ஜனத்தை மீட்டுட்டு வர்றதுக்கு இந்த பலவீனம் ஒரு விஷயமே கிடையாது. ஆமென். ஒரு காரியத்தை இந்த வார்த்தையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். தேவன் நடத்துகிற பாதையில் தேவனுடைய கிரியை நிறைவேறுவதற்கு சில இடத்துல கர்த்தர் என்னை பலவீனப்படுத்துகிறார் என்றால் அதை குறித்து கலங்காதீர்கள். அங்கேதான் அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் விளங்க போகிறது என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும் போது நான் ஜெபிக்கிறது, ஆண்டவர் இன்னும் என்ன பலவீனப்படுத்தும், இன்னும் என்னை பலப்படுத்தும் மட்டுமல்ல, இன்னும் என்ன பலவீனப்படுத்துங்க. ஏன்னா சில இடத்துல கர்த்தர் நம்மளை ஒன்றும் இல்லாம ஆக்குறதே அவர் ஃபுல்லா நிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லாம ஆக்குறதே அவர் நிக்கிறதற்காக. சிலரை நம்ம விட்டு பிரிக்கிறதே அவர் ஃபுல்லா நின்று கிரியை செய்வதற்காக. என் நாமத்தின் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் ஒரு காரியத்திற்கு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். சில பலவீனங்களை கர்த்தர் அனுமதித்ததும் சில இல்லாய்மைகளை அனுமதித்ததும் நீங்கள் குறைவுள்ளவர்கள் என்பதை காண்பிப்பதற்கல்ல, உங்களோடு இருக்கிறவர் பலமுள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக. எனவே அதை குறித்து கலங்காதீங்க. இப்ப மோசேக்கு சொல்றார், மோசே இந்த சிச்சுவேஷன் ஒரு விஷயம் கிடையாது, மோசே இந்த பலவீனம் ஒரு விஷயம் கிடையாது, நான் உன் வாயோடு பேசுறேன். இவ்வளவு ஆண்டவர் சொன்ன பிறகு கூட வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல மோசே சொல்றது, அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற, அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி. இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கிறார். ஆமென். கிட்டத்தட்ட 1.5 அதிகாரம் மோசே கிட்ட பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அனுப்புற டைம் வரும்போது மோசேயை தடுக்கிறான், ஆண்டவரே என்ன விட்டுருங்க, வேற யாரையாவது. இந்த காரியம் ஆண்டவருக்கு வந்து இரக்கத்தை காண்பிக்க வரல, கோபத்தை உண்டாக்குது. தான் வளர்ந்த ஊர்ல அவருக்கு அற்புதம் செய்யக்கூட அவர் போயிட்டாரு. ரீசன் என்ன, அவருக்கு இடரலை உண்டாக்குறார்கள். அன்பான சகோதர சகோதரி, அன்பு குடும்பத்தாரே, கர்த்தர் வந்து ரட்சிக்கிறதற்கு என் சூழ்நிலை விஷயம் கிடையாது, நான் எப்படி இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு வந்து ரட்சிக்கலாம், அந்த காலம் வரும்போது கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன, நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனார் என்றார். நான் வந்து ரட்சிக்க வரும்போது நான் எனக்கு பிடிச்சது போல இருந்தார், எனக்கு பிடிச்சது போல இரு, நீ என்னை பார்த்து, நான் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டு செய்யறது போல இரு. எத்தனையோ லட்ச ஜனங்கள் இயேசுவினிடத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே வந்து அற்புதத்தை பெற்றார்கள். எந்த இடத்திலும் ஆண்டவர் இப்படி செய்யாமல் போனது கிடையாது. மனதுருகி செஞ்சிருக்கிறார் பல இடத்துல.
ஜனத்தை பார்த்த உடனே மனதுருகி. ஏன்னா வந்த ஜனங்கள் எல்லாருமே அவ்வளவு ஃபெய்த்ல வராங்க. எந்த பலவீனத்தோட நான் அவர்கிட்ட போனாலும் அவரால் என்னை சுகமாக்க முடியும் என்கிற ஃபெய்த்தோட வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, அற்புதத்திற்கு மட்டும்தான் இயேசு, வேற எதுக்கும் இயேசு தேவையில்லை. இங்கே அப்படி அல்ல. இங்க வந்து ஆண்டவர் விரும்பி செய்யணும்னு வந்த பிறகு கூட தமக்கு சொந்தமான இடம், தாம் மீட்டு கொண்ட பிள்ளைதான், ரத்தத்தால் மீட்டு விரும்பி செய்ய வாரார். ஆனா செய்ய வரும்போது அவரால் செய்ய முடியாத காரியமாக எதுவும் கிடையாது. ஆனால் அங்கே இருந்தவர்களால் அவரால் செய்ய முடியவில்லை. இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு காரியத்தை எச்சரிக்கிறேன். அவர் வந்து செய்ய போகிறார். அவர் செய்ய வரும்போது அவரை கனவீனப்படுத்தாதீர்கள், இடரலடை விடாதீர்கள். எந்த சூழ்நிலையை சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு, உன் ரட்சிப்பு அவராலே வரும். திரும்ப சொல்றார், என் ஆத்மாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அது ஆண்டவர் மேல ஆரம்பத்தில் வைத்த விசுவாசத்தை கடைசி வரை வையுங்கள். இன்னைக்கு என் கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன், ஆரம்பத்தில் வைத்த விசுவாசம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குதா? அவர் வந்து ரட்சிக்கும் போது விசுவாசத்தை காண்பாரோ? வார்த்தை கிடைத்த ஆரம்பத்தில் நமக்குள்ள ஒரு ஃபெய்த் அப்படி பற்றி பிடிச்சு தெரியுமா? கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் அப்படி தலை நிமிர்ந்து சொல்லுவோம் பதில். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா அவர் இருக்கிறத பார்த்ததும், இன்னைக்கு யாராவது விஷயத்தை பத்தி கேட்டா கொஞ்சம் தலை குனிஞ்சுதான் நின்னு சொல்ல முடியுதா, நின்னு பேச முடியுதா நான் ஆராதிக்கிறவர் யார் என்பதை? ஆமென். அவர் வந்து பார்க்கும்போது, என் பிள்ளை எப்படி நிற்கிறான் பாரு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் என்று ஒரு மடங்கு தீயில் அல்ல 7 மடங்கு தீயிலும் பேசுவான், 7 மடங்கு தீயிலும் பேசுவான். ஆமென். ஒரு மடங்கு தீயில பேசுறது ஈஸி, 7 மடங்கு தீக்கு முன்னாடி பேசுறோமா? ஹல்லேலூயா. இங்க தீ உயர 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 இவன் விசுவாசம் ஹை ஆயிட்டே இருக்கு. ஆமென். இந்த தெர்மாமீட்டர்ல தானே சூடு பட்ட உடனே அது ஹை ஆயிடுறது போல நமக்கு இந்த சோதனை ஹையாக ஹையாக விசுவாச லெவல் ஹை ஆயிட்டே இருக்கும். ஆமென். டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? இதே போல சாத்தா நம்மளை சோதிக்க சோதிக்க காலங்கள் நமக்கு தாமதிக்கிறது போல இருக்க 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 நம்மளை ஆண்டவர் அந்த தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது விசுவாச லெவல் குறைஞ்சிருக்க கூடாது, ஹையா இருக்கும். அப்படி ஹை ஆயிடுச்சுன்னா அதுக்குன்னு ஒரு மெடிசினை கொண்டு வருவார் பாருங்க, ஒரு டோஸை கொண்டு வருவார் பாருங்க. அது அந்த ஹையான விசுவாசத்தினால உனக்குன்னு ஒரு அற்புதத்தை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். டெம்பரேச்சர் ஹைன்னு தெரிஞ்சிச்சுனாலே டாக்டர் மெடிசின் கொண்டு வருவாரா இல்லையா? இதே போல சோதனை காலத்தில் என் விசுவாச டெம்பரேச்சர் ஹைன்னு தெரிஞ்சிச்சுனாலே டாக்டர் மெடிசின் கொண்டு வருவார். என் காரியத்தில் தீர்வை காண்பிக்கிறதற்கு என் தேவன் கொண்டு வருவார். என் தேவன் வந்து நியாயம் செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவது. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. என் கால்கள் சறுக்கும், ஆமென், தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும், ஆமென், அணைக்குதையாவும் கிருபை என்னை அணைக்குதையா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே ஆமென், நான் உம்மையே கைவிடப்படுவதில்லை.
அவரை நம்பி இதுவரை யாரும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நம்புங்க, வெட்கப்பட மாட்டீங்க. சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லியிருக்கணும்னு நினைச்சேன். என்ன நம்பாதீங்க, அவரை நம்புங்க. ஆமென். நம்மளை யாரையும் அல்ல, அவர் மேல நம்பிக்கை 1% கூட நம்மளே வச்சிடக்கூடாது, நம்ம பலத்தின் மேலேயும் வச்சிடக்கூடாது, நம்மை சார்ந்தவர்கள் மேலேயும் வச்சிடக்கூடாது. 100% ஃபெய்த் அவர் மேல வச்சு காத்திருங்க, வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. பெரிய பிரச்சனையானாலும் சரி, சின்ன பிரச்சனையானாலும் சரி, பல ஆண்டு பிரச்சனையானாலும் சரி, ஒரு நாள் பிரச்சனையானாலும் சரி, என் தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்தில். இந்த விசுவாசத்தோட பாடி, இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோட பாடி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம், சொல்ல போகிறோம். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், காரணம் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது, எனக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி பாதை காட்டுகிறது. அவராலே சேனைக்குள் பாய்வேன், அவராலே மதிலை தாண்டிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். நம்முடைய அவிசுவாசங்கள், நம்முடைய சில காரியத்தை நிமித்தம் வந்து செய்யணும்னு விரும்புகிறவர் செய்யாமல் போகிறவே கூடாது. எனவே தான் ஒவ்வொரு நாள் விசேஷமாய் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிற, அவருடைய அதிசயத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒவ்வொரு நாள் முடியும் போது, ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா இன்னைக்கு இருந்தேனா என்கிற ஒரு கேள்வியோடு ஒவ்வொரு நாள் தூங்க போங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் செய்த காரியங்கள், நான் நினைச்சது, நான் பேசினது, ஆமென், நான் செய்த கிரியைகள், ஆண்டவரே நீங்க வந்து செய்யறதற்கு பிரியமானதா செஞ்சேனா? ஆமென். எப்போ வரணும்னு அவருக்கு தெரியும். சண்டே சொன்னேன்ல, என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், அது அவர் பார்த்துப்பார். ஆனா வந்து செய்யும் போது, ஹல்லேலூயா, மரியாள்கிட்ட சொல்ற, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படி சொன்னதோ, மரியாள் போய் சொல்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அதாவது நீ போய் எதுவுமே செஞ்சிட்டு இருக்காத, அவருக்கு பிரியமில்லாத எது நீ செஞ்சிடாத, நீ வெயிட் பண்ணு, அவர் செய்யறதுக்கு நீ வெயிட் பண்ணு. அவர் எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும், என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். செய்யும் போது சாதாரணமாய் செய்ய மாட்டார், மகிமையாய் செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஹல்லேலூயா, சந்தோஷத்தோட நம்பிக்கை அறிக்கை